ஒரு ஓவிய இதுக்கு வந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு ஒருத்தர். அந்த ஓவியரும் கூடவே போய் ஏதாவது ஓவியம் வேணுமான்னு கேட்டிருக்காரு. அப்படியே அவர் பார்த்துட்டு அந்த கடைசியாக இருக்க ஓவியத்தை கொடுத்துருக்காரு. அது சுவிட்ச் போர்டு வேற கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்தால் நம்ம என்ன செய்யறது? இப்படியான ஓவியங்கள் வரையப்படுறப்ப அது நம்ம நிமிந்தே பார்க்கறது இல்லை. சில பேர் பொங்கலை வாங்கி தின்ட்டு அதை தடை விட்டு போயிடுவாங்க. அது ஒரு நேர்த்திக்கடை மாதிரி வச்சுருப்பான். எனக்கே முதல் மேடை மாதிரி தான் இருக்குது பயத்தில். ஏன்னா எப்பவும் எனக்கான அந்த மக்கள்ங்கிறது நாடோடி மன்னன் படத்தில் வர அவசரம் மாதிரி, நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்ப்பவர், நான் மக்களோடு இருந்து மாளிகையை பார்ப்பவன் அப்படின்னு அந்த வசனம் வரும். அது மாதிரி நான் அந்த மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு இங்கே வரும்போது அனைவரும் கற்றவர்கள், அனைவரும் தங்களுடைய தனித்துறைகளில் சாதித்த பெருமக்கள். இத்தனை சாதனையாளர்களை ஒருங்கிணைக்க யாரால் முடியும் என்றால் அது எல்லா செயல்களிலும் சாதித்து காட்டிய ஒருவரால் தான் முடியும். அவர்தான் நம்முடைய இன்றைய கதாநாயகன், வணக்கத்திற்குரிய கவிஞர் லிங்குசாமி அவர்கள். இயக்குனர். அதற்கு மேலே அவருடைய படைப்புகளை பற்றி சொல்கிறதா இருந்தால், விடியற்காலம் 3 மணிக்கெல்லாம் சில நேரங்களில் என்னுடைய தொலைபேசியில் அவர் கூப்பிடுவார். அது கொஞ்சம் கோபமாக எந்திரிச்சாலும் கூட அவர் சொல்கிற அந்த கவிதையை கேட்ட உடனேயே அப்புறம் ஒரு மணி நேரம் பேசுவோம். எப்போ தூங்குவார்னு எனக்கு தெரியல. கோபத்தில் சொல்லலை, சொல்கிறேன். அவருக்கு சிந்தனை வர்ற போது அந்த கவிதையை சொல்லி முடிச்சிடுவார். பிறகு திரும்ப ஒருக்க நாங்கள் பேசுவோம். சமீபத்தில் அமெரிக்க நாடுகளில் போய் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு வந்து அவருடைய பல்வேறு புத்தகங்களுக்கும் நான் வந்து பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு அவர் பெற்று தந்திருக்கிறார். நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நமது போல் அவருடைய அந்த லிங்கு 3வது தொகுதி பெயரிடப்படாத ஆறுகள். உண்மையிலே இப்பெல்லாம் இது வேணும். ஏன்னா முந்தியெல்லாம் ஆறில் தண்ணி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மண் இல்லைன்னு சொல்கிறதில்ல, இப்போ ஆறே இல்லை. அது வேற. அது எங்கள் ஊர் பக்கம்லாம் அது 6, 5, 4, 3 சுருங்கி அது அது ஓடை மாதிரி ஒரு ஆறு ஓடையாகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற காலத்தில் பெயரிடப்படாத ஆறுகள். அதுக்கு அவர் அந்த கவிதையில் சொல்லியிருக்க அற்புதமான செய்தி என்னென்னா, அந்த கண்ணாடி ஜன்னலில் வெளியிற மழை நீரினுடைய அழகத்தான் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு என்ன பேர் வைப்போம்? ஒழுகுதுன்னு நான் சொல்லுவாங்க, நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு அந்த பெயரிடப்படாத ஆறுகள்னு சொல்கிறப்ப அந்த கவிஞனுடைய கைப்பட்ட உடனே எப்படி ராமனுடைய கால் பட்ட உடனே அந்த கல் பெண்ணாச்சுன்னு நம்ம புராணத்தில் படிக்கிறோமோ, சிலருக்கு தான் அது முடியும். நல்ல பரதநாட்டியம் தெரிஞ்ச நடிகைகளுடைய சாதாரண பாவத்தில் கூட, கை அசைவில் கூட, கண் அசைவில் கூட ஒரு முத்திரை தெரியும். அதுபோல் அவருடைய சொற்களில், எழுத்தில், பேச்சில் எல்லாத்துலேயும் ஒரு ஞானமும் முதிர்ச்சியும் தெரியும். அத்தகைய பெருமை மிகுந்த நம்முடைய இயக்குனர் அவர்கள் இங்கே தன்னுடைய நூலை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவில் வெளியிட்டிருக்காரு. அதனால் பரவாயில்ல, நம்ம ஊர்லேயும் வெளியிடணும். ஏன்னா இது பிறந்த இடம் இல்லையா? கவிதை பிறந்த இடம் இங்கே தான். இது அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கூட இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைக்கூ நம்முடைய வடிவமா அப்படின்னு பல பேர் இன்னும் கேட்டுட்ருக்காங்க. ஜப்பானிய வடிவம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்மகிட்ட அது இருந்தது. குறும்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சிறிய வடிவில் இருக்கக்கூடிய பா. அதுலேயும் இலக்கணம் சொல்லுவாங்க. என்னென்னா, அது 3 வரிக்குள்ளே அமையலாம். பிறகு அதனுடைய எல்லை எதுன்னு கேட்டால் கவிஞனின் கற்பனை எல்லை தான் அப்படிம்பாங்க. அவன் எவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டோம் அப்படிம்பாங்க. நீண்ட பாடல்களும் நம்மகிட்ட உண்டு, குறுகிய பாடல்களும் உண்டு. அதில் இந்த நூற்றாண்டுக்கு, ஏன்னா நம்ம ஆட்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க ஒரு நிமிடம், ஒரு வினாடி கூட ஒரு விஷயத்தில் உள்ளே போய் பார்க்குறதில்ல. அதுவும் சில பேர் அந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்படியே வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன வருது என்ன போகுதுன்னு அவங்க பார்க்குறதில்ல. இதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் இந்த காலத்திற்கு ஏற்றபடியான அந்த படைப்புகளை தர்றது அது கவிஞனால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக
நம்முடைய லிங்குசாமி போன்ற இயக்குனர்கள் எப்படி அவங்க திரையில் தங்களுடைய சாதனைகளை காட்டுகிறார்களோ அதுபோல் இது எனக்கு தெரிஞ்சு தாளில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட செல்லுலாய்டில் அவர் எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய படங்கள் எல்லாமே கவிதைகளாக தான் இருக்கும். அதோடு சேர்ந்து இந்த அருமையான கவிதை தொகுப்பு நான் முழுமையும் படித்து முடிச்சிட்டேன். அது அப்படி படித்து முடித்தா தான் மேடைக்கு வர்றப்ப பயம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அது ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு வேகமாக படிக்கக்கூடாது. ஒரு கவிதையை படித்தா கொஞ்சம் நேரம் நிற்கணும். அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்கணும். பார்த்துட்டு அடுத்த கவிதைக்கு போகணும். நல்ல உணவை ரசித்து சாப்பிட்றவன் தான் நல்லாயிருக்கும். எது போட்டாலும் அம்புட்டி ஒன்றா சுருட்டி மேல் நோக்கி எரிஞ்சிட்டான்னா அதில் நியாயமாகாது. அதுபோல் அவருடைய இந்த நூல் வெளியிட்ட பொறுத்த அளவில் நூலில் காணப்படுகின்ற அத்தனை செய்திகளும் அவ்வளவு அருமையானவை. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இவர்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். ஆனந்த விடலில் வருகிற போதும் இதில் சில கவிதைகள் ஆனந்த விடலில் வந்திருக்குது. அப்போவும் நான் படிப்பேன், அந்த படங்களை பார்ப்பேன். இந்த கவிதைக்கு இன்னொரு பெரிய சிறப்பை தருது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வரையப்பட்டிருக்கூடிய ஓவியங்கள். அவர் ஓவியர் வந்திருக்காரா? இருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லுங்கள். தமிழ் பத்தன் உண்மையாக ஒரு படத்துக்கு எப்படி ஒளிப்பதிவாளர் கேமராமேனோ அதுபோல் அவருடைய ஓவியங்கள் தனியாக பேசுது. அந்த காலத்தில் பி ஸ்ரீ என்கின்ற ஒரு எழுத்தாளர் ராமாயணத்தை சித்திர ராமாயணம்னு எழுதினார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ படிச்சிருக்கிறேன். ராமாயணத்துக்கான படங்களை வரைவாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். அதுபோல் கோகுலு தில்லான மோகனாம்பாள் படம் எடுக்கிறப்ப காஸ்டியூம் மற்றவற்றெல்லாம் விகடனில் போய் வாங்கிட்டு வந்து அந்த கோகுலு படங்களை வச்சு தான் காஸ்டியூம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கவிதைக்கு ஒரு உயிர் கொடுத்திருப்பவர் யார் என்றால், அவர் உயிர் கொடுத்த பெருமகனார் லிங்குசாமி அவர்களாக இருந்தாலும் அதனுடைய வடிவத்திற்கு இன்னும் உயிரூட்டியவர் நம்முடைய ஓவியர் தான். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நல்ல விழாவில் எல்லா பெருமக்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கான நேரமும் அவர்களுடைய பேச்சும் இங்கே அருமையாக இருக்குது. நான் விளக்கமாக பேசுகிறப்ப ஐயோ இவர் பட்டிமன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. நானும் பேச்சாளனாக தான் வந்தேன். நீங்கள் நடுவில் உட்காந்து பேசுங்கன்னாங்க, சரின்ட்டு உட்காந்துக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதனால தான் பயம். ஏன்னா நான் பார்க்குற மக்கள் சிரிப்பு வந்தால் சிரிச்சிருவாங்க. நீங்கள் டேய் சிரிக்க முடியாது என்ன செய்வேன்? நான் ஒன்றும் சிரிப்பை கேட்டு வாங்குற ஆள் இல்லைங்க, எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப இறுக்கிட்டு உட்காராதுங்க. அப்படி கொஞ்சம் நிகழ்ச்சி வேணும். கொஞ்சம் இந்த ஒரு குழந்தைய பார்த்த உடனே சில பேர் குழந்தையும் கிள்ளி வச்சு சிரி எப்படிமாங்க, அது தப்பு. குழந்தை மாதிரி தான் பேசணும். குழந்தைகிட்ட போய் நல்லா இருக்கியா இப்படி தான் பேசணும். இந்த வட்டம் பெயிலா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் குழந்தைய பார்த்த உடனே. அது என்ன எம்பிபிஎஸ் எழுதியிருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி. உண்மையிலேயே இந்த கவிதை புத்தக வெளியீட்டில் தரப்படுற எல்லா பொருளுமே கலைநுட்பத்தோடு இருக்குது. இந்த ஓவியத்தை பார்த்த உடனே அப்படியே நெகிழ்ந்து போகிற மாதிரி இருக்குது. ஓவிய கண்காட்சிகளும் நம்ம நாட்டில் ரொம்ப கம்மிங்க, கவலையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஓவியத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால் தான் ஓவியத்தை ரசிக்க முடியும். நான் ஒரு இதில் படித்தேன், ஒரு ஓவிய இதுக்கு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் ஒருத்தர். அந்த ஓவியரும் கூடவே போய் ஏதாவது ஓவியம் வேணுமான்னு கேட்டிருக்காரு. இப்படியே அவர் பார்த்துட்டு அந்த கடைசியாக இருக்க ஓவியத்தை கொடுத்துருக்காரு. அது சுவிட்ச் போர்டு வேறு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்தால் நம்ம என்ன செய்கிறது? டாவின்சியினுடைய ஓவியத்தை இப்போ நான் போயிருந்தப்போ, ஃப்ரான்ஸ் போயிருந்தப்போ, பாரிஸ் போயிருந்தப்போ பார்த்தேங்க. அதாவது ஒரு ஜன்னல் பக்கத்தில் ஒரு பெண்ணு படிச்சிட்ருக்கா. இப்போ ஒரு மெழுகுவத்தியோ விளக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய இதில் ஃபோர்ட்ரைட்டில் இருக்குதுன்னு வைங்க. நீங்கள் கிட்ட போக போக அதனுடைய விளக்கம் வந்துக்கிட்டே இருக்குமா. அந்த பெண்ணு உட்காந்துருக்கக்கூடிய டேபிளில் ஒரு விரிப்பு, அப்புறம் அதில் ஒரு லென்ஸு தொங்க விட்டுருக்காங்க. அது எதுக்குன்னா அந்த புத்தகம் அந்த பெண் வச்சுருக்கால அந்த அட்டைப்படத்தை பார்க்கலாம். இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த லென்ஸை வச்சு பார்த்தா அந்த
பெண்ணு படிக்கிற புத்தகம் இருக்குல்ல, அந்த எழுத்தையே வாசிக்கலாங்கிறாங்க. அதை கூர்மைப்படுத்தினா இது நம்புற மாதிரியா இருக்குன்னு நம்ம கேட்போம். அப்போ எவ்வளவு நுண்ணிய முறையில் அந்த ஓவியம் எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்கள். எவ்வளவு காலம் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் அவர் வரைஞ்சி அந்த ஓவியங்களை சொல்லுவாங்க. நம்ம ராமேஸ்வரம் ஓவியத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, விதானத்தில் ஓவியம் வரைகிறது சாதாரணம் இல்லைங்க. மல்லாக்கப்படுத்து சாரத்து மேலே கண்ணில் சல்லா துணிம்மா அதுக்கு பேர். அது இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி போட்டுக்கிட்டு மேலே ஏறி படுத்துட்டா தண்ணி உள்பட எல்லாத்தையும் கயரில் தான் கொடுக்கணுங்க. ஏன்னா அவர் 3 அடுக்கில் கொண்ட இதில் மல்லாக்கப்படுத்திருப்பார். அதை அப்படியே நகட்டிக்கிட்டே போவாங்க, அதில் தான் வரையணும். இப்படியான ஓவியங்கள் வரையப்படுறப்ப அது நம்ம நிமிந்தே பார்க்கறதில்ல. சில பேர் பொங்கலை வாங்கி தின்ட்டு அதை தடை விட்டு போயிடுவாங்க. அது ஒரு நேர்த்திக்கடை மாதிரி வச்சுருப்பான். இதுதான் நமக்கு என்ன கவலையாக இருக்கும். புதுமைப்பித்தனுடைய அந்த சிற்பியின் நரகம்னு ஒரு சிறுகதை எப்போவாவது நேரம் இருந்தால் படிங்க. அது எவ்வளோ பாடுபட்டு அந்த ஒரு சிற்பத்தை உருவாக்கியிருப்பார் அவர். எல்லோரும் கண்ணை மூடி கும்பிட்டு சாமி கும்பிடுவாங்க. கண்ணை மூடி அந்த சிற்பத்துடைய அழகு என்னங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் அது அவ்வளவு அருமையாக செய்யப்பட்டது. ஆனால் எல்லோரும் வந்தோடனே கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தோம்னா என்ன செய்ய முடியும்? ரொம்ப அழகான ஓவியங்கள் நமக்கு பரிசு தரப்பட்டன. வரைந்த ஓவியர்களுக்கு எங்களுடைய அருமையான பாராட்டுக்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எடுத்து கொடுக்க நமக்கு அப்படியே மனசுக்குள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ரன் படம் பற்றி சொன்னாங்கள்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்த இலக்கியங்களாக இருந்தாலும் மற்றதாக இருந்தாலும் காதல் காட்சிகள்லாம் வைக்கிற போது அதுக்குன்னு சில இதுகள்லாம் இருக்குது. சங்க இலக்கியத்துலேருந்து சொல்லுவோம், அப்படி பிடிப்போம். ஆனால் இந்த ரன் படத்தில் மீரா ஜாஸ்மின் காரில் இதில் பஸ்ஸில் போவாங்க. அப்போ அந்த பஸ்ஸை விரட்டி போய் ஏறி அவங்கள பார்க்குறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பார் மாதவன். கண்டுக்கிறவே மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. சரி பார்க்கலேன்ட்டு ஒரு இடத்துல இறங்கிட்டு வரல, இறங்கி அங்கே ரொம்ப தூரத்தில் நிற்பார். அப்போ அப்படி மெதுவாக குனிஞ்சு அவங்கள பார்ப்பாங்க. ஒரு கத்துவாருங்க மாதவன். கத்திட்டு அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடுவார். நான் உண்மையாக சொல்கிறேன், எந்த இலக்கியத்திலையும் படித்ததில்லை சார். உண்மையிலேயே நான் இந்த பைத்தியகாரத்தனம் உண்டு. நான் கல்லூரியில் பார்த்துருக்கேன். ஏன்னா சில அழகான பிள்ளை பஸ்ஸில் ஏறி இருந்தால் எங்கே போகணும்னு கண்டக்டர் கேட்டா ஏன் அவ்வளோதான், நான் என்ன முடிஞ்சா அழகான பொண்ணு பஸ்ஸில் உட்காந்துருந்தா அவன் எங்கே இறங்கணும்னு தெரியாது இல்லையா? அதனால் இந்த பஸ்ஸு எங்கே போகுது அப்படின்னு கேட்பான். அது வரைக்கும் டிக்கெட் கொடு, ஏன்னா எங்கே இறங்கினாலும் பார்த்துட்டு போகலாம்ல. அது மாதிரி அந்த அந்த ஒரு காட்சிங்க, அதை நான் இன்னமும் சொல்லலாம். அதுக்கு பிறகு நம்ம பார்த்த வரைக்கும் அப்படியான ஒரு காதல் காட்சி பார்க்க முடியாது. அதே போல் இவர் சொன்னார் பாருங்க, இருந்தா வசந்த பாலனை போய் இவர் பார்த்துட்டு வந்ததுங்க. அவங்க குடும்பத்தில் எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரில. உண்மையிலேயே யாரும் டாக்டர்கள் போக அஞ்சுவாங்க. அவங்களும் ரொம்ப மனிதர்கள் தானே, முன்கள பணியாளர்கள் அஞ்சுவாங்க. ஆனால் அன்னைக்கு இவர் போயிருக்காருன்னு சொன்னால் உண்மையிலே உயிர் நண்பன் என்றால் அது வசந்த பாலனுக்கு இவர் தான். அவர் வந்திருக்காரான்னு எனக்கு தெரியல. அதை அவர் வர்ணிக்கிற போது நான் பயந்து போனேன். அதே போல் சில நேரங்களில் அவர் அந்த கவிதை வரிகள் சொல்கிறப்ப அவருக்கு ஏற்பட்ட கஷ்ட நேரத்துலையும் ஒரு மென்மையான ஹியூமரோட ஒரு கவிதையை சொல்லுவாருங்க. ஐயோ, அது நான் கேட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி கண் கலங்கிடுவேன். ஆனால் அப்போவும் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு உறுதி தான் அவர் இன்றைக்கு நிற்க வைக்குது. லிங்கசாமி தான். இப்போ நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த நூல் வெளியீடு ஆமாம், வெளியீடு இருப்பவர் அவர் யாருன்னு அறிமுகம் பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் அறிமுகமானது சொல்லணும் இல்லையா? மூகாம்பிகை காலேஜில், திருச்சியில் மூகாம்பிகை காலேஜ் நானும் போயிருந்தேன், அவரும் வந்திருந்தார். நான் பேச்சாளர். இப்போ நான் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை இழுத்து உட்கார வச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அலுமினி, அது பழைய மாணவர்கள்லாம் சந்திக்கிற இது பெரும் கூட்டம். நான் போய் தத்துவ வித்தக தண்டி அலங்காரம்லாம் சொன்ன, நான் ஒன்றும் நடக்கலை. உள்ளே போய் அவர் அனுப்பு அப்படின்ட்டாங்க. ஏன்ட்டே கிளம்பே அவர் அனுப்பு. நான் சொன்னேன், நானும் அவர் ரசிகர் தான். அதை இதுக்கு சொல்லிட்டு கீழே உட்காந்து சொல்ல, அவர் பேச விடு.
நான் அப்போ அவர் என்னை அறிமுகப்படுத்துனாருங்க அந்த இடத்துல. அது சொன்னார், நானே அசந்து போனேன். பாருங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல, அவருடைய தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப தான் அவருடைய அருமை உங்களுக்கு தெரியும். சொல்லிவிட்டு உரிய மரியாதை கொடுக்கணுங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அத்தனை பேரும் சைலண்ட்டாக வச்சு ஒரு வினாடிக்குள்ளே அந்த அரங்கத்தை தன் கைக்குள்ளே கொண்டு வந்த ஒரு மாபெரும் இயக்குனர். இந்த ஸ்டைலிஷ் நடிகர்னு சில பேரை சொல்லுவாங்க. அவங்களுடைய நடிப்பு தன்மையை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்படியான ஒரு நடிகராக, இயக்குனராக, வசனகர்த்தாவாக எல்லாமாகவும் இருக்கின்ற இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இந்த லிங்கு நூலை வெளியிட இருக்கிறார்கள். பெற்றுக்கொள்ள இருப்பவர், இப்போ அவர் பிருந்தா சொன்னார் இல்லையா, எனக்கு ஒரு மூளை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, என்னங்க கன்னி மூளைங்க, சாதாரணமா அது கிடைக்குமா? அந்த நூலை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியாத கூட வேணாம், அவங்களுக்குமே தெரியுமோ தெரியாதா, ஒரு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். விருமாண்டி படம் பண்ணுறபோது சண்டியர் அதுக்கு முதல்ல பேர், கமல் சார் வந்து அந்த கதை வசனம்லாம் எழுதிட்டுருக்கு. என்ன ஒரு மேடையில் பார்த்துட்டு மதுரை தமிழுக்காக நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிட்டாரு. சரின்னு நான் போய் ஒத்துக்கிட்டேன் பேசுகிறதுக்கு. அப்போ கதாநாயகி வந்து நல்ல தமிழ் பேசக்கூடிய கதாநாயகி வேணும், அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அதான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ மதுரையில் ராஜாமத்திய மடத்தில் ஒரு பெரிய திரைக்கலைஞர்களுடைய வருகை, பாரதி ராஜா உள்பட பெரியவங்கள் வந்திருந்தாங்க. அப்போ மதுரையில் எப்போவுமே கொந்தளிப்பாக இருக்கும், யாரை பார்த்தாலும் சந்தோஷம், கைதட்டு, விசில் வகை வகையாக அடித்து காட்டுவாங்க. பாரதி ராஜா கோவத்தில் சத்தம் போடுறாரு. அப்புறம் நான் போய் மைக்கு பிடிச்சி, இந்தாப்பா பேசாமல் இப்போ வெளியாட்கள் வந்திருக்காங்க, இப்படிலாம் சத்தப்படக்கூடாது. ரெண்டாவது ஒன்றை காட்டில் நல்லா விசில் அடிப்பார் பாரதி ராஜா, அடிங்க அப்படின்னு 3 விசில் அடிச்சு காமிச்சார், டக்கு டக்கு டக்குன்னு. பார்த்தீங்களா, நல்லா அடிப்பார், அதனால் பேசாமல் இருக்கணும். முதல்ல இருங்க, நிகழ்ச்சியை ரசிங்க, அப்புறமேல கைதட்டுங்க, ஆரவாரம் பண்ணுங்க அப்படி சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தவங்க பாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அபிராமி வந்து பாரதியார் பாட்டை பாடுறாங்க. பாரதியார் பாட்டை பாடினோடனே எனக்கு கேட்டு, நான் அதுக்கு முன்னாடி இவங்களை நான் பார்த்ததில்லை. அன்னைக்கு இரவே நான் உடனே கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி, இன்றைக்கி ஒருத்தவங்களை பார்த்தேங்க மேடையில், பாரதியார் பாட்டு அருமையாக பாடினாங்க, அழகாக தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக. நான் தமிழ் வாத்தியார், ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் உச்சரிப்பு. ஏன்னா சில பேர் வணக்கம் அப்படி அப்போவே நான் கிடுகிடுன்னு நடிக்கிடுவேன், எனக்கு போயிட்டு வா சாமி அப்புறமேல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் அதை அருமையாக உச்சரிக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்படியா, சரி. 15 நாள் தாங்க, 15 நாளைக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு வரிசையாக படத்தினுடைய உச்சக்காட்சி வரைக்கும் ஸ்டில்ஸ் எடுத்து என்னை உடனே வர சொல்லி காமிச்சு என்னை வியக்க வச்சார். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ஒரு பாட்டில் பேர் வாங்கின ஆட்கள்னு சொல்கிறோம்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே பாட்டில் அடிச்சுட்டு வந்து அந்த விருமாண்டி கதாநாயகியா அவங்க பேசுகிற அந்த மதுரை டைரக்டர் பூரா பார்த்திங்கன்னா வசனம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமான இந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். இயக்குனர் வெளியிடுகிறார், அபிராமி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நூல் வெளியீடு தொடங்குகிறது. வாங்க.